my dear students, so welcome back to Xylem. So இன்னைக்கு நம்ம question of the day ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ற பட்சத்துல நீங்க தெர்மோடைனமிக் சாப்டரை கண்டிப்பா கான்சியஸோட படிக்கணும். ஏன்னா இதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. எஸ்பெஷலி பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். அண்ட் இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க +1 படிச்சுட்டு இருக்கீங்க, அவர் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இப்போ நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் நீங்க கூட ஃபியூச்சர்ல நீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ பெட்டரான ஒரு கோச்சிங் கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா நம்ம Xylem தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணிருக்கக்கூடியதான் Xylem பிரீமியர் லீக் இந்த கிராஷ் கோர்ஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் ப்ராப்பரான ஒரு கிராஷ் கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த கோர்ஸை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்க ஃபியூச்சர்ல படிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட டோன்ட் வரி, Xylem இஸ் தேர் ஃபார் யூ. அண்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். இந்த பேட்ச் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம Xylem இந்த கிராஷ் கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பற்றி ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப் டு இங்கே பாருங்க, ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸோட ஃபீஸ் இவ்வளோ தான். அதே ஆன்லைனோட கிராஷ் கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா தட்ஸ் இட் 4275. ஓகே, ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம Xylem லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பேட்ச் தான் இது. ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் 10% ஆஃபரோட உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே, ஸோ இது பற்றி நான் ஃபர்தரான டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைச்சீங்களா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லையா, ஓகே, ஸோ இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். லைவ் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆஃப்லைன் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி நம்மளுடைய ஹைபிரிட் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சென்டரை நீங்கள் டேரெக்டாக போய் படிக்கலாம். சரியா, காட் இட். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி பேட்ச்ல படிச்சு இப்போ டாக்டர்ஸா, ஓகே, மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி இப்போ டாக்டர் ஆக போற பர்சன்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல நீங்களும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவர் டீம் இஸ் தேர் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஃபைன். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் த ரியாக்ஷன், ஓகே, ஸோ இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க 2A + B, ஒரு ஹைபோதெட்டிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. The reaction will become spontaneous எப்போ above that temperature. ஸோ நல்லா பாருங்க, keep in your mind. எப்போ ஒரு டெம்பரேச்சர் ஸ்பான்டேனியஸா மாறும், டெல்டா ஜி இஸ் லெஸ் தென் 0 மாறும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு 0 ஆயிடும். சாரி, டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவ் ஆகும். ஸோ டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவ்னா அந்த ரியாக்ஷன் என்ன, தட் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், ரைட்டா? சாரி, இட்ஸ் அ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், சாரி ஃபார் தட். ஓகே, ஸோ டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவ் ஆச்சுன்னா தட் ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ். இப்போ எனக்கு எப்போ ஸ்பான்டேனியஸ் தானே கேட்டிருக்கிறாங்க. சரி, அப்போ என்ன பண்ணலாம், டெல்டா ஜியோட வேல்யூ லெஸ் தென் 0 இருக்கணும். சரி, வாட் இஸ் டெல்டா ஜி எனிவே? டெல்டா ஜி இஸ் லெஸ் தென் 0. என்ன வரும், டெல்டா ஜியோட ஃபார்முலா என்ன வரும், டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஸோ இதோட வேல்யூ 0 இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டெல்டா ஹெச், இந்த மைனஸ் டி டெல்டா எஸ் என்ன பண்றேன், அங்கே கொண்டு போகும்போது is less than t delta s வரும். So t is equal to என்ன வரும், t is greater than delta h by delta s. அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு டெம்பரேச்சர் இங்கே கொடுத்துருக்க ஒரு டெம்பரேச்சர், ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு மேலே, ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே போச்சுன்னா, ஓகே, கிரேட்டர் தென் திஸ் பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஸோ பார்ப்போமா, ஸோ டெல்டா ஹெச்சோட வேல்யூ இருக்கு கொஸ்டின்ல, டெல்டா ஹெச்சோட வேல்யூ எங்க இருக்கு, இங்க இருக்கு 400 கிலோ ஜூல். சரி, ஸோ t is greater than, okay, delta ஜோட வேல்யூ 400 கிலோ ஜூலா. ஸோ கிலோ ஜூல்னா 10⁻³ ஜூல். நெக்ஸ்ட் டெல்டா எஸ் ஓட வேல்யூ 0.2 கிலோ ஜூல். அது என்ன பண்ணலாம், 200 ஜூல்னு போடலாமா? எஸ், ஜூல், இங்க மோல், கிலோ ஜூல் per mole. ஓகே, தென் இங்கே ஜூல், மோல் இன்வர்ஸ், தென் கெல்வின் இன்வர்ஸ். சரி, மேலே இருக்க மோல் கட்டு, ஜூல் கட்டு, கெல்வின் மட்டும் தான் இருக்கு. ஸோ என்ன வரும், டெம்பரேச்சர் இஸ் 4 and 000. எஸ், தட் இஸ் 4 lakhs divided by 200 கட்டு. நவ் என்ன வரும், இதை கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2000 கிடைக்கும். ஸோ டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தென் 2000 கெல்வின். உங்களுக்கு என்ன இருக்கும், தட் ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ். Okay, that reaction is spontaneous. Okay, got it. So அப்ப எப்போ டெம்பரேச்சர், ஓகே, எப்போ டெம்பரேச்சர் 2000 கெல்வினுக்கு மேலே போகுதோ அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா மாறும். இதுதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கான வழி.
ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்கு. இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. தட்ஸ் இட் ஃபார் டுடே. டேக் கேர் யுவர் செல்ஃப். See you on next class. Bye.